யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, சிறியவர் முதல் பெரியவர் வரை பார்க்கும் என்னோட ஷார்ட்ஸ். இதை பற்றின தான் பதிவு. பொதுவாக வந்து நம்ம பெரியவர்கள் வந்து நம்ம எல்லாருமே செல்ஃபோன் கையோடு வச்சுருப்போம், பார்ப்போம். அதுக்கு என்ன விளைவு வந்தாலும் நமக்கு பார்க்க மாட்டோம். ஆனால் சிறு பிள்ளைகள் வந்து அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது அது பாதிப்பு கொடுக்கும். அந்த பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது அந்த ஒரு ஷார்ட்ஸு. இப்போ ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு குழந்தைங்க கையில் வந்து அடம் பிடிச்சாச்சு. இப்போ இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக செல்ஃபோன் நம்மக்கிட்ட இருந்து பிடிங்கிடுதுங்க. இல்லை அதை வச்சு தான் அதுங்களை நம்ம பேக்மெயில் பண்ணி அதுக்கு உணவு ஊட்டுறதோ கொள்றதோ நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படி இருக்கிற இந்த டைமில் வந்து ஆனால் அதிகம் அந்த குழந்தைங்க வந்து செல்ஃபோன் பார்க்குறதால மூளை நரம்புகள் வந்து பாதித்து எதிர்காலத்தில் அந்த குழந்தைங்களை வந்து ஒரு சைக்கோத்தனமாக மாறுறதுக்கு வழி உண்டு. அதனால் வந்து குழந்தைகள் வந்து எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகள் நீங்கள் ரொம்ப செல்ஃபோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற கதிர்வீச்சு நம்ம குழந்தைங்களுக்கு தாங்காது. மூளை நரம்புகள், சிறு சிறு நரம்புகள், பிஞ்சு நரம்புகள், அதாவது வளரக்கூடிய நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். அதனால் பிள்ளைகள்கிட்ட வந்து அதிகமாக செல்ஃபோன் கொடுக்காதீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட செல்ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க கூட சரி, அது டவர் வந்து கம்மியாக ஒரு 10 பாயிண்ட் அளவுக்கு 10 பாயிண்ட்டுக்கு அளவுக்கு நம்ம கீழே வரதுனால நம்ம செல்ஃபோன் வந்து நம்ம பார்க்காத அவாய்ட் பண்ணிடணும். இல்லைன்னா 1000 வாட்ஸ் பல்ப் அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குன்றது விஞ்ஞான ரீதியாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து செல்ஃபோனில் வந்து டவர் அதாவது நம்மளோட சார்ஜ் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க. நானே பலமுறை ஒரு டைமில் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அதோடு அந்த தாட்ஸ் வந்து பயங்கரமாக நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது. நாயோட சத்தம். அது மாதிரி நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து எவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து செல்லை வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ள நமக்கு வந்து அது ஆபத்து தாங்க எதிர்காலத்தில். அதனால் ரொம்ப அடம் பிடிக்குது அதுங்க. நம்ம பார்க்கும்போது அவங்க பார்க்குறாங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு கண்டிஷனாக போடுங்க. கண்டிஷன் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு தெளிவாக குழந்தைங்கிட்ட வந்து நீங்கள் பேசி சமாதானம் பேசி அடம் பிடிங்க. அந்த 5-10 நிமிஷமும் அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்லி அந்த பார்க்க விடுங்க. அதுவும் நல்ல சேனலாக பார்க்க விடுங்க, உயிரோட்டமுள்ள ஒரு சேனலாக பார்க்க விடுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய சிபாரிசு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய சேனலுக்கும் என்னோடய சேனல் பேர் குரு உதயம் குறிப்புன்ற பேருக்கும் நான் போட்டிருக்கிற ஷார்ட்ஸுக்கும் நான் போடுற வீடியோவுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா என்னோடய பிகினிங் ஃபுல்லாகவே நான் வந்து ஜோதிடத்தை பற்றி பேசணுன்றது மட்டும்தான் அது நான் உள்ளே வந்தேன். கடைசியில் அது வந்து ரொம்ப ரீச் ஆகலை. அதனால் நான் வந்து சரி சொல்லிட்டு அப்படியே வந்து சரி என்னென்னு யோசித்தேன். இது எனக்கு வந்து செடி கொடிகள், விலங்குகள், உயிரினங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி அந்த செடி கொடிகள் தண்ணி ஊற்றும்போது எப்படி இருக்குது, தண்ணி அது ஊற்றுறத பின்னாடி எப்படி இருக்குது அந்த செடி கொடிகள், அவங்க உணர்வு என்ன, அதேமாரி ஜீவராசிகள் கோழி, ஆடு, மாடு, பன்றியிலேருந்து நான் என்னோடய ஷார்ட்ஸில் நிறையா வெட்டுக்கிளிலாம் கூட போட்டிருப்பேன். இதெல்லாம் நிறைய பறவைகளும் எல்லாமே போட்டிருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்ல வருதுங்க, அந்த பறவைகளும் விலங்குகளும் என்ன பண்ண வராங்க என்றதை நம்ம அதை கேட்ச் பண்ணியிருப்பேன். அதை வந்து கவுண்டமணி வடிவேல் அந்த நம்ம சினிமா காமெடிகளை போட்டு புகுத்தியிருப்பேன். ஏன்னா நான் சுயமாக டைலாக் நம்ம விடலாம் பார்த்தாக்கா அந்த ஆப்பு வந்து என் பையன் வந்து இல்லை தடை செய்யப்பட்ட ஆப்பு, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சுய டைலாக் வந்து நம்ம கொடுக்கும்போது அது ரீச் ஆகாது. சரி இப்போதைக்கு நம்ம சினிமா காமெடி அந்த பறவைகளுக்கும் நம்மளோட ஜீவராசிகளுக்கும் நான் புகுத்தியிருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது, ஒரு உயிரை பார்க்கும்போது, உயிரோட்டமுள்ள ஒரு உயிரை பார்க்கும்போது அதுங்க ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வேணால் குழந்தைங்கள்கிட்ட கொடுத்து பாருங்கள். ஏன்னா சும்மா சினிமா படங்களோ மற்றதே நம்ம பார்த்துட்டே இருக்கிறத விட ஒரு உயிரோடு கலந்த ஒரு காமெடியாக பார்க்கும்போது அது குழந்தைங்களும் சிரிக்க வைக்கும். நீங்கள் பெரியவர்களும் சரி நீங்கள் சிரிக்கலாம். அதாவது காலையிலே யாருமே 6:30 மணிக்கெலாம் ஜோக் போடுவாங்கன்னா யாருமே இல்லை. அதை நான் போட்டிருப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம அதை பார்க்கும்போது ஒரு செகண்டாச்சும் நம்ம வந்து மனசுக்குள்ளே சிரிப்பு வரும். அந்த ஒரு செகண்ட் சிரிப்பே நம்ம வந்து முக மலர்ச்சியும் சரி சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுதான் காலையில் எழுந்திரிச்சுன்னு ஒரு 6:30க்கெலாம் நான் வந்து போட்டு விட்ருவேன். அந்த கோழிகளாக இருக்கட்டும், இல்லை ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் சரி 6:30 மணிக்கெலாம் அந்த நான் ஜோக்ஸ் போட்டு விட்ருவேன் ஷார்ட்ஸில். அதனால் மக்களாகிய நீங்கள்
சிறுவர்கள் இருந்தாலும் சரி, பெரியவர்கள் பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, காலையில் என்னோடய ஷார்ட்ஸ் வந்து பாருங்கள். ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு ஷார்ட்ஸு. உங்களுக்கு அந்த ஒரு செகண்டுக்கு, ஒரு நொடிக்கு ஒரு செகண்ட் அந்த கோழிகள் கழுத்து திருப்புற அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோழிக்கிட்ட பிடிச்ச விஷயம் அதுதாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் கூட ஒரே இடத்துல நிற்கிதுங்க கோழி. ஏன்னா அது ஏதோ ஒன்று யோசிக்குதுங்க. ஆண்டனா மாதிரி ஏதோ ஒன்று யோசித்து பிஹேவிங் பண்ணுங்க. அது ஒரு ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பேன். சந்தானம் தோட ஒரு ஷார்ட்ஸ், ஒரு விடிய விடிய ஒரு நின்றுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும் சந்தானத்து. அதே மாதிரி என்னோடய கோழியை போட்டிருப்பேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோழிங்களில் சில வித்தியாசமான ஒரு பண்பு இருக்குது. நல்ல ஒரு உயிர்கள் கிட்ட நம்ம அதுக்கிட்ட பரஸ்பரமாக ஒரு நமக்கிட்டே அதுங்க வளர்க்குறதால நிறைய இருக்கும். நான் ஆரம்பத்தில் போட்ட நிறைய கோழி ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு கோழி தான், என்னோடய கோழி கிடையாது. அவங்க வீட்டுக்கு நான் வெடிகாலம் ஏஞ்சி போயிடுவேன். அது ஃபுல்லாக படம் பிடிச்சிட்டு இருப்பேன். அதே ஒரு டைமில் டெய்லி எங்கள் கோழியை படம் பிடிக்கிறியா திருஷ்டி வந்துட போகுது சொல்லிட்டு அவங்க ஒரு டைமில் திறந்தே விட மாட்டாங்க. அந்த டைமில் மாடை பிடிச்சிட்டு வந்துடுவேன். அதுமாரி என்னோடய சுவராசியமான அந்த ஒரு பயணங்கள் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா தான் நம்ம கோழி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நடுவர் பாதி வழியில் இன்றைக்கி பாதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஷார்ட்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா என்ன குட்டி குட்டியாக கோழி வாங்கிட்டு வந்தேன். நான் குட்டி குட்டியாக நமக்கு தான் தோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கோழி வாங்கி வந்து அதுலேருந்தே ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருப்பேன். அதை போட்டு அது என்னோடய கோழிங்க வளர வளர நான் பிடிச்சிட்டு இருந்தேன். அதே சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி என் கோழிங்க எல்லாமே ஒத்துழைக்குதுங்க. அதுங்க இஷ்டத்துக்கு நமக்காக அதுங்களை படம் முடியும். அதுங்க போகிற போக்கிலே நான் வந்து அது ஷூட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டைலாக் கொடுக்கும்போது ஒரு சூப்பராக சக்ஸஸாக இருக்கும். அதனால் மக்களாகிய அந்த உயிரோட்டமுள்ள ஒரு நகைச்சுவையில் ஒரு நம்மளோட இந்த கோழி, ஆடு, மாடெல்லாம் உங்களோட குழந்தைங்களையும் பார்க்க விடுங்க. அது புத்துணர்ச்சி நல்லாயிருக்கும். எவ்வளோ சேனல் இருந்தாலும் என்னோடய சேனலை குழந்தைங்களுக்கு பார்க்க விடுங்க. ஏன்னா உயிர்கள் பற்றின அறிவு, அந்த உணர்வுகளை புரிய வைக்கும். ஏன்னா குழந்தைகளே வந்து மற்ற உயிர்களும் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மனிதர்களே பார்த்து பழக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த குழந்தைங்கள வந்து என்னோடய உயிரோட்டமுள்ள ஒரு ஷார்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்க விடுங்க. அதேமாதிரி சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு வந்து செடி கொடிகளுக்கு நீர் விட்டு பழக கற்றுக் கொடுங்க. ஏன்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்றுனா அது உயிருள்ள ஒரு ஜீவன் வளரும்போது இந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நம்ம செடியை வளர்த்ததுக்கு இவ்வளோ பெருசாக வந்துருச்சு, மரம் வந்துருச்சு, காய் வந்துருச்சு, பூ வந்துருச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதில் எந்த ஒரு குழந்தைங்களுக்கும் அவங்க கையால் செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்ற பாருங்கள், கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி ஜீவராசிகள் உங்கள் எதிரில் தெரு நாயாக இருக்கலாம் சரி, வீட்டுக்குள்ளே நாய் முடிஞ்சவரெலாம் அவாய்ட் பண்ணிடுது, வளர்க்காமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணிடுது. அதை வெளியே வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வளர்த்துருங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கோ இல்லை ஜீவராசிகளோ அவங்க கையால் உணவு தானம் பண்ண வைங்க. ஏன்னா அது பண்ண வைக்கும்போது சின்ன வயசுலேயே இந்த தான தர்மம்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கர்மா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட கர்மா அவங்க எந்த பாவம் பண்ணாமல் தான் பிறக்கிறாங்க பூமியில். ஆனால் பூர்வ ஜென்ம கர்மா அவங்க தொடர்ச்சியாக அவங்க வராங்க இல்லைங்களா. அதனால் சின்ன வயசில் செடி கொடி தண்ணி ஊற்றினாலே ஒரு கர்மா கழியும். அடுத்த ஜீவராசிங்களுக்கு அவங்க கையால் உணவு அளிக்கும்போது நிறைய கர்மாக்கள் வந்து போகும். அதால் என்னோடய சேனலை வந்து எல்லாருமே பாருங்கள், ரசிங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து எப்படி பண்ணால் உடம்புக்கு நல்லது, நல்ல சத்தாக மாறும் அப்படின்ற சின்ன சின்ன சமையல் ஐட்டம் தான் போட்டிருப்பேன். ஏன்னா சமையலில் பொறுத்தவரையிலும் நான் அதிகமாக நான்வெஜ்ஜு செய்கிறது கம்மி தான், வெறும் வெஜ்ஜு தான் நான் அதிகமாக இருக்கும். அது வெஜ்ஜு வந்து எப்படி சமைக்கிறேன்றதை நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தாலே தெரியும். ஏன்னா அப்படி செஞ்சால் தான் அந்த உயிர் சத்து நம்ம உடம்புக்கு முழுசாக கிடைக்கும். உயிர் சத்து இல்லாத நம்ம சமைச்சு எண்ணெயில் பொரித்து வறுத்து இதெல்லாம் வந்து எப்போயாவது ஒரு வாட்டி நம்ம உண்ணலாம். ஆனால் அடிக்கடி அந்த உணவை நம்ம உண்ணும் போது நம்ம உடல் உபாதைகள் வரும், நோய்களுக்கு நமக்கு உற்பத்தி ஆகும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சத்தான உணவாக கொடுங்க. கொஞ்சம் கொடுத்தாலும் நல்ல சத்து உள்ள எப்படி சமைக்கிறீங்கன்னு தான் முக்கியம். கொடுத்துங்க. நம்ம எதிர்காலத்து ஜெனரேஷனை நல்லபடியாக வளர்ப்போம். அதிகமாக செல்ஃபோனு தயவு செஞ்சு குழந்தைங்க அடம் பிடிச்சாலும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் தான் நீ பார்க்கணும், இந்த டைமுக்குள்ளே என்கிட்ட கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வாங்கி பிடிங்க. ஏன்னா அப்படி தான் அந்த அடம் பண்ணுற குழந்தைங்கள வந்து நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். டைமிங் கொடுத்து அவங்கள இது பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.